உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிற உறவுகளை ரொம்ப நாள் ஆச்சு பேசி வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி எந்த தலைப்பை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். என்னம்மா பேசுகிறதுக்கு இருக்குது தமிழ்நாட்டை பற்றி நினச்சிங்கன்னா நிறைய இருக்குது. இருந்தால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றா பேசுவோம். என்ன சொல்ல வரோம்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு புதியதோ ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. நல்ல ஆட்சி நல்லபடியாக அமையட்டும். அண்ணா சிஎம்முக்கு வணக்கம். புதியதோர் மாற்றம், நல்ல மாற்றம். சரி, நல்லா நடக்கட்டும். இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷ காலம் எப்படி போகும்னு தெரியல. நல்லபடியாக போகட்டும். நல்லபடியாக அவங்க ஆட்சி அமைக்கட்டும். பெண்களுக்கெல்லாம் நல்லபடியாக பாதுகாப்பு கொடுங்க. நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நிறைய ஊரில் நிறைய தப்புகள் நடந்துகிட்ருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அந்தந்த ஊர் எம்எல்ஏங்களாக இருக்கட்டும், அந்த ஊர் தொகுதியில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே தப்புன்னா தப்பு உடனே வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாற்றம் இருக்குது. லஞ்சம் கேட்குறாங்கன்னா லஞ்சத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. தப்பு பண்ணுற இடத்துல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நல்லது தான். இருந்தாலும் நேற்று ஒரு 10 வயசு குழந்தைய அவங்க ஒரு ஆள் எவ்வளோ நம்ம பாதுகாப்பு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுற மனிதர்கள் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மனுஷனெல்லாம் சும்மா விடக்கூடாது. நல்லவங்க கணக்கியே குழந்தைங்க கடத்திட்டு போயிட்டு அந்த குழந்தை பச்சை மண் அவனை நம்பி தானே வண்டியில் ஏறி போயிருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு மாமா நினச்சி நம்ம மாமா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு தானே வண்டியில் ஏறி போயிருக்கு. அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அந்த மாதிரி நன்றி கெட்ட நாய்களை நம்பி பொட்டை பிள்ளைங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கிற எப்படி சொல்லுதுன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை யாரையுமே நம்பக்கூடாது. கூட இருக்கிற சொந்தக்காரங்களே யாரும் நம்ப மாட்டேங்காங்க இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை போய் நம்பி அந்த குழந்தை நம்பி ஏறி போய் இன்றைக்கி அந்த 10 வயசு குழந்தை என்ன நினச்சி அந்த வண்டியில் போயிருக்கோம். அந்த குழந்தை இன்றைக்கி உசுரோடு இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு ரொம்ப பதறுது, துடிக்குது. யாரையும் நம்பி தயவுசெய்து இனிமேல் யாரும் வண்டியில் அனுப்பாதீங்க. குழந்தைங்களே யாரையும் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி வைங்க. யாரும் நம்ம தெரிஞ்சவங்களே வண்டியில் கூப்பிட்டாலுமே அனுப்பாதீங்க. அனுப்பிட்டு இன்றைக்கி என்ன கெதியாச்சு பாருங்கள். குழந்தைங்கிட்ட சொல்லி வைங்க. யாரும் வண்டியில் கூப்பிட்டு போனால் போகாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், அவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும். சிஎம் சார், நீங்கள் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவனுக்கு உண்மையிலேயே குழந்தைங்க மேலே கை வைக்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும். அந்த குழந்தைங்க என்ன அரும்பாடுபட்டு குழந்தைங்கள பெற்று வளர்த்த ஒரு தாய்க்கு தான் அந்த வலி வேதனை தெரியும், சும்மா கிடையாது. அதனால் அவனுக்கு நல்ல சரியான தண்டனையாக கொடுங்க. பெரிய பெரிய நாட்டிலலாம் உடனே நிற்க வச்சு இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. அந்தமாரி தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல தண்டனை கொடுத்துருங்க. ஆமாம், ஒரு பொம்பளை பிள்ளையை வெளியில் போக முடியல, ஒரு வேலை வெட்டிக்கு போக முடியல, அங்கங்கே கொள்ளை கற்பழிப்புனா என்ன நாடு எப்படி போகுது? இனிமேனாலும் திருந்தும். இந்த நம்ம அண்ணன் ஜிஎம் அண்ணன் வந்துட்டார், நம்ம விஜய் வந்துட்டார். நம்ம இனிமேல் நல்ல ஒரு வெளிச்சத்தோடையும் சந்தோஷத்தோடு இருக்கலாம்னு நினச்சா திரும்ப ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த மாதிரி நியூஸ் வருது. விஜய் அண்ணா, நான் அவனை சொல்கிறேன், நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு படன்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்களே, எது பெண்களுக்கு தானே. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. கிராமத்தில் இருந்து சிட்டி பெரிய பெரிய நகரம் வரைக்கும் அந்த வண்டியை போட்டு நிற்க வச்சுட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கல, சுற்றிக்கிட்டு வர சொல்லுங்கள். கிராமம் ஃபுல்லாக வண்டியை வச்சு சுற்ற சொல்லுங்கள். அப்போ தான் போலீஸ் வண்டியை பார்த்த உடனே ஆண்களுக்கு பயம் இருக்கும். ஐயோ, வண்டி சுற்றிக்கிட்டே வருது, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். அதனால் சின்ன சின்ன நகரம் முதல் பெரிய பெரிய நகரம் வரைக்கும், சின்ன கிராமம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுங்க. அங்கங்கே கேமரா வைங்க. தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை உடனே கிடைக்கணும். அதனால் நல்லபடியாக தமிழ்நாட்டை கொண்டு போங்க. இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது. பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆமாம், நான் இதைத்தான் சொல்ல வரேன். அதனால் நல்லபடியாக இருங்க. பெண் குழந்தைங்களை வச்சுக்கிறவங்களாம் பயமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பெத்தவ தான், ஒரு பொன் பிள்ளையை வச்சுருக்கேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. பிள்ளைங்களை நம்பி வீட்டை விட்டு அனுப்பல, ஒரு கடைக்காட்டுக்கு அனுப்ப முடியல, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. ஸ்கூலுக்கு போன பிள்ளை திரும்பி வீட்டுக்கு வரதண்டியே பயந்துக்கிட்டுலாம் வாழ முடியாது. அதனால் ஒரு சில ஆம்பளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் தக்க தண்டனை கொடுத்து ஆயுள் தண்டனை கொடுக்கறத விட அவன் உசுரோடு இருந்து என்ன செய்ய போகிறாங்க? ஓட்டு தள்ளுங்க அவனை. அதனால்
அவனுக்கு கொடுக்குற தண்டனை உண்மையாகவே அடுத்த பிள்ளைங்கள தொடம்போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு பயப்படணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. பேச கோபமாக வரும். அதனால் உறவுகளே, நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்துக்கிடணும். கவர்மெண்ட் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தான் பிள்ளைங்க தான் இப்போ கண்ணு முன்னாடியே விளையாடுதாங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பிள்ளைங்கள போய் பாருங்கள். பிள்ளைங்க விளையாட போயிடுச்சு சொல்லி தனியாக விடாதீங்க. நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பாதுகாத்துக்கிடணும். கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தான் பிள்ளையில தானுங்க தான் கொஞ்சம் கவனிப்போடு பார்த்துக்கிடணும். அதேமாரி பெற்றவங்களே யாரையும் நம்பி பிள்ளைங்களை வண்டியில் அனுப்பாதீங்க. ஆமாம், அக்கம் பக்கத்து வீட்டார் நல்லவங்களாகவே இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பொட்டை பிள்ளைகிட்ட சொல்லி வைங்க. நம்ம யாரும் வண்டியில் கூப்பிட்டா போகக்கூடாதுமா, ஏறக்கூடாதுமா அப்படி சொல்லுங்கள். நம்பி அந்த பிள்ளை போணுச்சு. இன்றைக்கி அது எந்த நிலமையில இருக்குன்னு தெரியுது. உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. நம்ம வாய் விட்டு சொல்லக்கூட கஷ்டமாக இருக்குது. அவனுக்குலாம் தண்டனை கொடுங்க. இனிமேனாலும் உருப்படணும். அந்த சிங்கப்பெண் படம் எல்லா ஊர்லேயும் சுற்றணும். ஆமாம், எல்லா ஊர்லேயும் பாதுகாப்பு கொடுங்க. கிராமம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. கிராமத்தில் தான் ரொம்ப இப்போலாம் அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கிராமத்தில் கேமரா வைங்க. கேமரா வச்சா தான் பயம் வரும் ஒவ்வொருத்தருக்கும். சரி உறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் பெரிய வீடியோவுடன் சந்திப்போம். பாய்.